இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து நான் ஒரு புது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். என்ன அப்டின்னா, லாஸ்ட்டா போட்ட அந்த பார்ட் டைம் வீடியோ வந்து நெறைய பேர் நெறைய இது சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல. அது வந்து அவ்வளோ ஏர்னிங்ஸ் சான்ஸே இல்ல அப்டின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அத இன்னொரு தடவ ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்டின்றதுக்காக ஒரு நியூ வீடியோ ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணப்போ அது ரொம்ப லென்த்தியாவே போயிருச்சு. ஒரு 40 மினிட்ஸ்க்கு போயிருச்சு அந்த ஒரு வீடியோ. அதனால வந்து அத என்னால ஃபுல்லா அப்லோட் பண்ண முடியல. அத பார்ட்டா பிரிச்சு தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி ஒரு பார்ட் வீடியோவா போடலாம் அப்டின்ற மாரி நான் நெனச்சுட்டுருக்கேன். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ட நான் வந்து இப்போ போடுறேன். ஸோ நீங்க பார்த்துட்டு மறக்காம என்ன வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவ பாருங்க. ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எப்படின்னா சண்டே February 1 15 ஆகுது இப்போ டைமு. ஃபுல் டே இன்ஸ்டாமார்ட் பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தனால இந்த ஒரு வீடியோ. இன்ஸ்டாமார்ட் ஹப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டம்மி வரும். அப்புறம் வந்து ஸ்டோர் கோடு வரும். அது ஆர்டர் எடுக்க முடியும். இன்ஸ்டாமார்ட் ஹப் வந்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். தேரன் மாநகர் பக்கத்தில் விழுந்திருக்கு. ஸோ அது இங்கே 3.5 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும் ஹப்ல இருந்து. அந்த ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கு எவ்வளோ பே அவுட் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஏர்னிங்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 58 ப்ளஸ் அதோட மேக்ஸ் போனஸ் வந்து ₹5 ஆட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரியோட பே அவுட். நெக்ஸ்ட் வந்து மீ வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணியாச்சு. ஹப்புக்கு போக வேண்டியதான். ஏன்னா டம்மின்றது ஆர்டருக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்டோருக்கு ரீச் ஆகுறதுக்கு அவங்க தர ஒரு சும்மா டம்மி ஆர்டர் தான் அது. டம்மி கொடுக்குறப்பையும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமர் கொடுத்துருவாங்க. டைமருக்குள்ள நம்ம வந்து ஹப் ரீச் ஆயிடணும். ஹப் ரீச் ஆகலை அப்படின்னா செகண்டாக ஒரு டைமர் வரும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம ஒரு வேளை ஸ்டக் ஆகி நின்றுக்கலாம், மொபைல் ப்ராப்ளமா பெட்ரோல் இல்லை பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற ரீசனால நம்ம வந்து நின்றுடும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்துட்டு அந்த இதில் வந்துடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த இன்ஸ்டாமார்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைமருக்குள்ளேயே உள்ள போயிடுறது பெட்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி சில நேரம் நம்மளால போக முடியாது. அப்படி போக முடியாத டைம் ஓகே. ஆனா நம்மளால மேக்ஸிமம் போக முடிஞ்சுட்டா டக்குனு போயிடணும். ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு டக்குன்னு போக எடுக்கன்ட்டு கரெக்டா வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு சண்டேன்றதுனால கண்டிப்பா ஆர்டர்ஸ் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம பார்ட் டைம்ல ஃபுல் டைம்ல எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அப்படின்றத நான் இந்த வீடியோல எண்ட்லயும் சொல்றேன். இடையில ஒவ்வொரு ஆர்டர் முடிக்கிறப்பையும் எவ்வளவு வருது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம். நமக்கு முன்னாடி போற லாரியில வந்து ஒண்ணு எழுதிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். யாம் இருக்க பயமே. இந்த ஒரு வாசகத்தை குறிப்பிட்டு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டைம்ல. ஏன் அப்படின்னா நான் ஒரு முயற்சி எடுத்து நான் போயிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் ஒரு முயற்சி எடுத்து நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கப்போ எனக்கு முருகனே வந்து ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் உன்னை கைட் பண்றேன் போ அப்படின்ட்டு அவர் டைரக்டா கம்யூனிகேட் பண்ற ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. அந்த வைப் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கடவுளே விடை பார்ப்போம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஹப் ரீச் ஆயாச்சு. 8:20 ஆகுது. ஆனால் நம்ம 8:26 வந்திருக்கோம். நம்ம அட்வான்ஸாகவே ஒரு 6 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் 2வது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஸ்டோர் கோடும் வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஆர்டர் வந்தோன்னே பிக் பண்ணிட்டு செகண்ட் ஆர்டர் கிளம்ப வேண்டியதான். நமக்கு வந்து இது செகண்ட் ஆர்டர் இல்லை, மொத்தம் 3 ஆர்டர் மல்டி ஆர்டர் வந்திருக்கு. பாலப்பட்டி கிட்ட வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆர்டர் மல்டி ஆர்டர்னால இன்னொரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் மல்டி ஆர்டர் வந்துருச்சு. அந்த மல்டி ஆர்டர் வந்து எனக்கு சரியாக தெரியல. நான் போயிட்டு அது PH1 PH2 அந்த மாதிரி ஸ்டார்ட் நிறைய இருக்கும். அதில் வந்து நமக்கான ஐட்டம் எங்கே இருக்கோ அதை பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதில் PH1ல ஒன்று எடுத்துட்டேன். PH8ல வந்து ஒன்று இருந்தது. அந்த இது வந்து நான் ஸ்கேன் பண்ணுறப்போ ஸ்கேன் ஆகலை. ஸோ அங்கே வந்து செப்பரேட்டாக அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து PH1லேயே அதையும் வச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆர்டர் எடுத்தாச்சு 2டைமே. ஸோ இப்போ டெலிவரி லொக்கேஷன் போயிட்டு அந்த மல்டி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு வந்து ரொம்பவே டிராஃபிக்கான ரோடு. டிராஃபிக் இருக்குன்றதுனால நம்ம வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து க்ரௌடு வந்து ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே விளாட தான் போயிட்டு இருப்பாங்க கிரிக்கெட்டு. நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக டெலிவரி பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. என்ஜாய் பண்ணுங்க, சேஃபாக விளாடுங்க. முடிஞ்ச அளவே நம்ம விளாடுறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சண்டேவை நல்லபடியாக எல்லாரும் முடிங்க. நம்ம இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம். மல்டி ஆர்டர் எடுத்ததில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. டெலிவரி பண்ண வேண்டியதான்.
மல்டி ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போயிட்டுருக்கோம். வண்டி ஓட்டுறப்போ ரோட் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இதில் வண்டி வந்து சேஃபாக ஓட்டணும். நம்ம ஓட்டுறது அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாக மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கான்சியஸாகவே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் வந்தது. செகண்ட் ஆர்டர் வந்து ஒரு 2.8ன்னு நினைக்கிறேன். ஓவரால் 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. டெலிவரியை முடிச்சுட்டு பே அவுட் எவ்வளோ வருது அந்த மல்டி ஆர்டருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். கோயம்புத்தூருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஏரியாலாம் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியாவே இல்லை. தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வில்லாஸில் வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் டெலிவரி. இப்போ எடுத்த இந்த மல்டி ஆர்டருக்கு வந்து 70 ருபீஸ் வந்திருக்கு. உள்ளே காமிச்சப்போ பார்த்தீங்களா, கம்யூனிட்டி வில்லா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அழகாக இருந்தது ரொம்ப. ஸோ அதை நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, மல்டி ஆர்டர் எடுத்தோம். அந்த மல்டி ஆர்டரில் மொத்தம் 2 டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.20 கிலோமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2.80ன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவங்க பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம இப்போ 5 கிலோமீட்டர் போயிருக்கோம் இல்லையா, போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ அதுக்கும் தனியாக இது இருக்கும். நமக்கு டிஸ்டன்ஸு 5, 10 ஆச்சு. அந்த இதில் நமக்கு வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்னா, நம்ம இன்சென்டிவ்ல தான் பண்ணணும். அதுதான் இங்கே ஒரு ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இன்ஸ்டாமார்ட் ஏர்னிங்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து டைம் 8:52 ஆகுது. இப்போ 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மல்டி ஆர்டர், அதையும் சேர்த்து தான் நம்ம 3 ஆர்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 9 AM ஆகுறப்போ இதோடு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். 9 AM ஆகுறதுக்குள்ளே நம்ம ஆர்டர் முடிச்சுட்டு இதுக்கு எவ்வளோ பே அவுட் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்திருக்க 4th ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட தான் வந்திருக்கு. அது ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது, ஆனால் அவ்வளோலாம் வராதுன்னு நினைக்கிறேன். டெலிவரி முடிச்சுட்டு அந்த இதுக்கு பே அவுட் எவ்வளோ வருது அப்படின்றதையும் 1 ஹவர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அந்த 1 ஹவரில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். இதுதான் நமக்கு வந்திருக்க ஒரு 4th ஆர்டரு. டெலிவரி லொக்கேஷன் நம்ம வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுங்க. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு நமக்கு பே அவுட் எவ்வளோ வருது அப்படின்றத நான் காட்டுறேன். கொடுத்த இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் ப்ளஸ் மேக்ஸ் போனஸ் 5 ருபீஸ் வந்திருக்கு. இந்த ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 135 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்டருக்கு தம்பி வந்துருச்சு. செமி ஆர்டர் வந்தனால நம்ம 9:04 வந்து ஹப் ரீச் ஆகணும். ஹப் வந்து பக்கம் தான். ஸோ ரீச் ஆகி அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டு நம்மளோட 5th ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு நம்மளோட ஏர்னிங்ஸ் ஜேர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரொம்பவே பெரிய ஆர்டரு. சரி வாங்க நம்ம கொடுத்துட்டு அதுக்கான பே அவுட் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த டெலிவரி லொக்கேஷன் வந்து தெரியும். வாங்க போகலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட் சேஃப்டி வந்து நம்மளோட வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 days பிஃபோர் எனக்கு ஒரு லொக்கேஷன் பார்க்குற ஹோல்டர் ஒன்று இருக்கும், மொபைல் ஹோல்டர். அது வந்து இப்போ இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் போயிருச்சு. அதனால தான் இல்லைன்னா மிஸ்டேக் அவங்க மேலே என் மேலேன்னு நான் சொல்ல விரும்பலை. ரோட்டில் நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே தான் ப்ளேம் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட்டில் வர்றவங்க எப்படி வருவாங்கன்றது தெரியாது. நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணுவோம். நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு நம்ம எப்படி வருவாங்கன்னு தெரியாது. எல்லாருமே அவங்கவுங்க உயிர், அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். பெயின் நடந்தாலும் நம்ம அடுத்தவங்களும் வந்து ப்ளேம் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. நம்ம மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ரோட் சைடு மட்டும், ரோட் சேஃப்டி மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா. இதுதான் அடுத்த ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன். டெலிவரி பண்ணியாச்சு. இது 53 ருபீஸ் ப்ளஸ் 5 ருபீஸ் மேக்ஸ் போனஸ் வந்திருக்கு. நம்மளோட 5th ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6th ஆர்டர் எடுக்கிறதுக்காக நம்ம ஹப் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குமுதம் நகர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விளாங்குறிச்சி நியர்பையில் தான் இருக்குது. முன்னாடி மரவழியில் எங்கேயோ கொய்யாக்கார் வந்துருக்கா. ஸோ அதை வந்து வேணும். அதனால் அதை வாங்குறதுக்காக நிப்பாட்டா சொன்னால் நான் நிப்பாட்டாமையே கவனிக்காமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டேன். தாத்தா சைடாக வந்துருக்காரு. ஐயா கை எவ்வளோங்கய்யா? 120. ஐயா பொடி இருக்கா? எடுங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? நீயே சாப்பிட்டாச்சா காலையில?
பண்ணிடுறேம்மா. இன்னும் இல்லையா? மணி என்ன 10 ஆகுது. 12 மணிக்கு தான்மா சார். வயிறு என்னத்துக்காக? கவிதை இருக்குது என்ன பண்ணுறது நீ? நமக்கு என்ன ஊரா? பழனி. பழனியா? நம்ம திண்டுக்கல். நாங்க திண்டுக்கல் தான். சரி. எவ்வளோக்கு வரமா பண்டிகை இருக்கு. இன்னும் வேலை போகணும். எக்க போட்டால் நல்லா இருக்காது. ஓகே அங்கே போட்டால் நல்லா இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்றாரு சில்லறை எடுக்க. அங்க பாருங்க கத்தா வச்சுட்டு சில்லறை இல்லைன்னு சொல்றீங்க. ஆ இது வருவீங்களா? இங்கிட்ட மட்டும் தான் வருவோம். இங்கிட்ட சுத்திட்டே தான் இருப்போம் நாங்க. அங்கே 5 ரூபா டீலிங்க இதெல்லாம் நல்லா இருக்குமா? எல்லாம் வெட்டி தானே போடுறோம். சரி அடிச்சுட்டாங்க. இது கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்புறம் அதுலேயே நீ கட் பண்ண தெரியும். சாம்பிள் கொடுக்கணும். ஓமை சாப்பிடுங்க. இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த தாத்தா கூட கொய்யாப்பழம் வித்துட்டு இருந்த தாத்தா கூட வந்து ஒரு ஃபன்னாகவே முடிஞ்சிருந்தது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நாங்கள் 6th ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டோம். ஒரு அந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, அவரு நாங்கள் போகிறப்பயே வந்து தனியாக ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் அவர் கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த இது வந்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ஆர்டருக்கே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து உங்களோட சப்போர்ட்ட வந்து நீங்க எனக்கு தரணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. அண்ட் மறக்காம என்னோட சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ.